இயேசுவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நான் விசுவாசியா இருக்கும்போது while I was a believer, என் சிஸ்டருக்கு இந்துல கல்யாணம் நடந்துச்சு. my sister got married in எங்க Hindu, வீடு ஃபுல்லாவே இந்து. and all my family is a Hindu family. அப்ப பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ கல்யாணத்துக்கு போக கூடாதுன்றாரு என்ன. And pastor told me you should not go to the marriage. என் கூட பிறந்த சிஸ்டர், It's my own sister, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. and he's getting married. பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ போக கூடாது. Pastor said you should not go. நான் ரொம்ப சின்ன பையன், I was a small boy. என்ன பண்ண முடியும்? What can I do then? நடத்திப்புக்காரங்க அவங்க வெளிப்படுத்தலோட பேச, நீ போகாத. And the leaders say with guidance, they say you should not go. அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு, My brother told me, நான் ரிசப்ஷனை பாக்குறேன், நீ கல்யாணத்துக்கு போன்னு சொல்றாரு. and he said I will take care of the reception, you go to the marriage. இப்ப பாஸ்டர் சொல்றாரு, நீ போகாதன்னு The சொல்றாரு. pastor says you should not go, அப்ப நான் சொன்னேன், நான் ரிசப்ஷன் பாக்குறேன், நீங்க போயிடுங்கன்னு சொன்னேன். and I told him I take care of the reception, you go to the marriage. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது? What will happen? What has happened? சாப்பாடு அதெல்லாம் அவங்கவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ரிசப்ஷன் உடனே கொஞ்ச நேரத்துல என் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 டைம் ஆக ஆக டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். And within a short time all my friends started decorating the thing. கொஞ்ச நேரத்துல டெக்கரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Now the decoration is over, திடீர்னு ஒருத்தன் சொன்னா பட்டாசு போட்டுறலாம்னு சொன்னா, and people are going to make the crackers. இப்படி ஒண்ணா டெவலப் ஆயிட்டே இருக்கு. உலகம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. And something is developing and the world is entering here. எல்லாம் பக்கா இந்துக்கள். And all the Paka Hindus. இப்ப கல்யாணம் முடிஞ்சு என் சிஸ்டரும் ஹஸ்பண்டும் உள்ள வர்றாங்க. Now the marriage is over, my sister and the husband is coming. அப்ப பட்டுன்னு என்ன சொல்லிட்டாங்க, நீ மோதிரம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Within a short while they said you put the ring there. எனக்கு அந்த சின்ன வயசு, அபிஷேகம் இருக்கு, ஆனா அந்த பகுத்தறிவு இல்லாதனால பட்டுன்னு அந்த நேரத்துல கொடுத்த உடனே டப்புன்னு எடுத்து போட்டுட்டேன். I have the anointing because I did not have the discerning. Immediately I took the ring and gave them. அந்த வாரம் காத்திருப்பு கூடத்துல போய் உட்கார்ந்தேன். And that week I went to the tarrying meeting and sat there. ஆவியானவர் இறங்கவே இல்ல. And the Holy Spirit did not descend upon me. ஒரு 1.5 மணி நேரம் நான் அப்படியே மிதந்துகிட்டு இருப்பேன். And 1.5 hours I used to float on that. அபிஷேகம் அப்படியே கொட்டும். And the anointing will be pouring. தரிசனம் வந்து பட்டு 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 பட்டுன்னு வந்துட்டு இருக்கும். ஒரு காத்திருப்பு கூடத்துல ஒரு 30-40 தரிசனம் எழுதி வைப்பேன். முடிஞ்ச பிறகு டைம் சொன்ன உடனே சொல்லுவேன். அநேகர் அதுல டச் பண்ணப்படுவாங்க. And I would have seen so many 30 or 40 visions in the tarrying meeting. I used to record it. All the people I'll come and tell them. ஊழியக்காரர் கூட விசிட்டிங் போவேன். I'll go to the visiting with the along the வீடுகள்ல ஜெபம் பண்ணுவோம். And used to pray in the outside. முடிஞ்ச உடனே வெளிய வந்தோனே சொல்லுவேன், இன்னைக்கு இந்த வீட்ல இந்த தரிசனம் கிடைச்சதுன்னு. And I immediately I will tell I got a vision about this family. அப்படி ஒரு விஷன் எனக்கு இருந்துச்சு. I got such kind of vision. அன்னைக்கு அபிஷேகமே இல்ல. On the day I did not have any anointing. நான் இந்த சைடுல உட்கார்ந்து அழுகுறேன். கல்யாணம் கட்டிட்டு வந்த எங்க அக்கா வந்து அங்க உட்கார்ந்து அழுகுறா. என்னைய கல்யாண மண்டபத்துல சொல்லிட்டு கொண்டு போய் சங்கரங்கோயில்ல இந்து கோயில்ல வச்சு கல்யாணம் கட்டி வச்சிட்டானுங்க. And my sister is crying on the other side, I am crying this side, and my sister is saying that I got married in Hinduism. நான் இன்னைக்கு சொல்றேன். And today I am telling. அன்னைக்கு போன தரிசன வரம் அன்னையோட என்னை விட்டு போயிடுச்சு. இதுவரைக்கும் எனக்கு இல்ல. இன்னைக்கு வர்றதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி வருது. The vision that I had on the time had departed from me. Till then I got rest or I got back that. நான் திரும்பவும் சொல்றேன். Again I want to say that. 34 வருஷம் ஆச்சு. 34 years passed. அந்த வரங்கள் என்னை விட்டு போனது. My gift has left from me. இப்போ வர்றதெல்லாம் கிளிப்பிங்ஸ் மாதிரி ஒரு சின்ன டப் டப்னு ஏதோ லேசா கிடைக்கும். அதுலயே பாஸ்டர் நல்லா பேசுறாருன்னு வா. Now I got only clips. அன்னைக்கு இருந்தது எனக்கு இருந்திருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். And how would have been more happy that what I had in the before time. அன்னையோட போச்சு. On the same day step I was crying. மணிக்கணக்கா அழுதேன். And hours together. கிருபையா அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த வெளிச்சம் போயிடுச்சு. Graciously the Lord has given the ministry and the thing and everything. அது ஒரு அடி. It's a great beating. எனக்கு விழுந்த ஒரு அடி, அது மரண அடி மாதிரி. And it's